இது ஒரு சாதாரண ஸ்வீட் ஸ்டோரி இல்லை, இது ஒரு ஆக்சிடென்டால் உருவான இன்வென்ஷனோட கதை. 1860 மெக்சிகோவோட டிக்டேட்டர் ஆண்டனியோ லோபஸ் டே சாண்டா அண்ணா நாடு கடத்தப்படுறார். அவர் நியூயார்க் வரும்போது ஒரு விசித்திரமான பொருளையும் கொண்டு வர்றார். சிக்கல் யுகாட்டன்ஸ் பப்போடிலா மரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு நேச்சுரல் ஷாப். நியூயார்க்கில் இன்வென்டர் தாமஸ் ஆடம்ஸ் உடன் சேர்ந்து இதில் சீப்பான ரப்பர் டயர்ஸ் செய்யலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃபெயில். டயராக மாறலை, ரப்பராகவும் மாறலை, மணியாகவும் மாறலை. ஒரு நாள் அந்த லேபிளை வேலை பண்ணும்போது அவர்கள் இருவரும் சும்மா அதை வாயில் போட்டு சப்ப ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு சிம்பிள் தாட், இதை இப்படியே விற்றா என்ன? அந்த தோல்வி சூவிங்கம்மாக மாறிச்சு. ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி சூவிங்கம்னு பெயரை வச்சு மார்க்கெட்டில் விட்டாங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் ஃப்ளீர் சூவிங்கம் கம்பெனி ஒரு அக்கௌண்டன்ட் பெயர் வால்டர் டைமர் ஒரு நாள் லஞ்ச் பிரேக்கில் போர் ஆகி கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ளே ஸ்னீக் ஆகி சும்மா ஃபன்னுக்காக ரேண்டம் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணார். அப்போ தான் ஒரு புதிய டெக்ஸ்டர், மிகவும் ஸ்ட்ரெச்சி, மிகவும் சாஃப்ட், மிகவும் எலாஸ்டிக். காற்றை ஊதுனா பபுள் வருது. அவனுக்கே தெரியாமல் உலகத்தோட ஃபேவரட் டாயை உருவாக்கினான். அதுதான் பபுள் கம். இன்னும் ஒரு விஷயம், அந்த லேபில் இருந்த டைஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவ். அதனால் சீப்பஸ்ட் கலர் மட்டும் யூஸ் பண்ணா, பிங்க். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பபுள் கம் பிங்க். ஆனால் இங்கே ஒரு மெடிக்கல் ட்ரூத் உங்களுக்கு ஒன்று மறைஞ்சிட்ருக்கு. சிவிங்கம் சாப்பிட்றப்போ சலைவா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது மவுத்தில் இருக்கிற ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணி டீத்தை ப்ரொடெக்ட் பண்ண உதவும். அதனால தான் டாக்டர் சொல்கிறது சுகர் ஃப்ரீ கம் சில நேரம் சாப்பிட்றதுக்கு நல்லது. ஆனால் சுகர் அதிகமாக இருக்கிற கம் டூத் டீகே ஆகும், ஜா பெயினுக்கும் கேஸ் ப்ராப்ளமுக்கும் காரணமாகலாம். கிட்ஸுக்கு எஸ்பெஷலி லிமிட் ரொம்ப முக்கியம். ஒரு டிக்டேட்டரோட தோல்வி, ஒரு அக்கௌண்டண்டோட போர்டம் உலகத்துக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்தது. அது ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணுறது நம்ம கையில். ஆக்சிடெண்ட்டாக பிறந்த இன்வென்ஷன் ரெஸ்பான்சிபிலியோட